தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் மீண்டும் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நன்றி கூறி இதை ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இலங்கை நாட்டிலே இந்த போதை வஸ்து என்கின்ற அரக்கன் முற்றுமுள்ளதாக இந்த நாட்டை விட்டு அகலவும், நம்முடைய இளைஞர்கள், யுவதிகள், பிள்ளைகள் சுதந்திரமான பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக வளர நல்ல சூழ்நிலைகளை நாம் அனைவரும் அமைத்து கொடுக்க இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூயமர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையிறாத பரிவிரக்கத்தால் காத்துள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உடன்படிக்கையை நீ மீறினதால் உன் அரசை கூறு கூறாக்குவோம். தாவீதின் பொருட்டு ஒரு கோத்திரத்தை உன் மகனுக்கு அளிப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 13 ஏறாக. அந்நாள்களில் சாலமோன் முதுமையடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் ஜெருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான ஹோமேசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைப்பிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு
உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதி காப்போர் பெறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போதும் எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார். தாம் அங்கிருப்பது அவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அவரை மறைக்க இயலவில்லை. உடனே பெண்ணொருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உடனே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிஷிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடம் பேய் ஓட்டுமாறு அவரிடம் வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்கு ஒரு உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர்ப்படி சொன்னதால் போகலாம், போய் பேய் உம் மகனை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கதையும்
பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு ஆலயத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுத்து வெளியிலே வந்த பொழுது ஒரு பெண் என்னிடம் வந்து சொன்னார், எனக்கு இயேசுவை பிடிக்காது என்று சொன்னார். இயேசுவிலே எனக்கு வெறுப்பு இருக்கிறது என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர் இன்றைய நற்செய்தியை வாசித்து காட்டி, இதிலே அந்த பெண்ணை நாய் என்று இயேசு கூப்பிடுகிறார். அவர் பெண்களை மதிக்கவில்லை. ஆகவே பெண் விடுதலை இறையல் என்றெல்லாம் இப்பொழுது பேசுகிற பொழுது இயேசுவே பெண்களை நாய் என்று சொன்னால் எப்படி அந்த இயேசுவை நாங்கள் வழிபடுவது, எப்படி அவரை மதிப்பது என்று கூறினார். அந்த வேளையிலே தான் இன்றைய நற்செய்தியை அவருக்கு நான் விளங்கப்படுத்தினேன். அதாவது இயேசுவிடம் ஒரு கிரேக்க பெண் வருகின்றார். சிறிய பெனிசிய இனத்தை அவர் சார்ந்தவர், யூத மதத்தை சார்ந்தவர் அல்ல. யூதர்களுக்காக வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை யூதர்களிடம் இருந்தது. அவர் எங்களுக்குத்தான், அவர் யூதரை காப்பாற்ற வந்தார் என்கின்ற சிந்தனை. ஆனால் இங்கு இன்று வந்திருப்பது தன்னுடைய மகளை தீயாவி பிடித்திருக்கிறது என்று இந்த கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்த பெண் தன்னுடைய மகளை ஓட்டி விடுமாறு அவரிடம் வேண்டுகிறார். அந்த வேளையிலே தான் இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், முதல் பிள்ளைகள் வயிறார உண்ண வேண்டும். அந்த காலத்தில் இருந்த வழக்கம் இதுதான். பிள்ளைகள் என்றால் யூதர்கள் வயிறார உண்ண வேண்டும். யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல. ஏனென்றால் அந்த காலத்திலே இந்த யூதர் அல்லாதவர்களை அவர்கள் கீழ்த்தரமாகத்தான் நடத்தினார்கள். ஆகவேதான் இந்த யூத பெண்டம் அந்த இருந்த அந்த வளமையை இயேசு போடுகிறார். யூதர்கள் பிள்ளைகள் என்றால் அடுத்த மக்களை அவர்கள் நாய்க்குட்டிகள் போல் நடத்தினார்கள். ஆகவே அந்த இதை அவர் எடுத்து கூட்டுகிறார். அதாவது இந்த பெண் என்ன சொல்ல போகிறான்னு பார்ப்போம். ஆகவே அப்படி சொல்லுகிற பொழுது அந்த பெண் சொல்லுகின்ற வார்த்தைகளால் மிக முக்கியமானது. இது என்ன நாய்க்குட்டி என்று சொல்லும் பிரச்சனை இல்லை, நான் யூதர்கள் அல்ல, நான் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய பெண். ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிறிதும் சிந்தும் சிறு துண்டுகளை உண்ணுமே என்றார். சொல்கிறேன், எனக்கு நீ நாய்க்குட்டி என்று சொன்ன பிரச்சனை இல்லை, நான் யூதர் அல்ல, எங்களை அவர் குறைச்சி பார்க்குறது என்ன பிரச்சனை இல்லை, நான் இப்போ வந்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைக்காக. அதாவது மேலே பிள்ளைகள் இருந்து சாப்பிட்டு கொண்டு யூதர்கள் இருந்து அந்த சமபந்திலே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், நாங்கள் கிரேக்கர்கள் கீழே இருக்கிறோம். ஆனால் அந்த மேசையிலிருந்து விழுகின்ற துண்டுகளை என்றாலும் எனக்கு தாரும் என்று அவளை தன்னை தாழ்த்துகிற பொழுதுதான் இயேசு சொல்லிய வார்த்தைகளால் மிக முக்கியமானது. நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கியதுன்னு சொல்கிறார். நீ இப்படி உன்னை தாழ்த்தி, யூதர்கள் இல்லாவிட்டாலும் கிரேக்கர்களாக சிறிய பெரிய சென்றாக இருந்தாலும் அந்த சிறுதுண்டை என்றாலும் எனக்கு தரும் என்று சொல்லி அந்த சொன்ன அந்த விசுவாச வார்த்தை தான் உன்னுடைய மகளை குணமாக்கப் போகிறதுன்னு சொல்கிறார். ஆகவே நண்பார்ந்தவர்களே, நற்செய்திகளை நாங்கள் அந்த கண்ணோட்டத்திலே படிக்க வேண்டும். அதாவது இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் பெண்களை அவர் நாய்கள் என்று சொன்னார் என்று பலர் அந்த விவிலிய பின்னணியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் மன்னன் தவறி தன்னுடைய வாழ்க்கையிலே தவறிழைத்து தலைகளாக போகிற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் இந்த கிரேக்க பெண்ணை எங்களுக்கு முன்னுதாரணமாக தருகிறார். இந்த முன்னுதாரணங்கள்லாம் யூதர்களிடம் இந்த மட்டும் வரவில்லை, மற்ற இனங்களும் ஆண்டவர் நோக்கி வந்து அந்த மக்களும் ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற அளவுக்கு இயேசுவை அவர்கள் நம்பி தாழ்த்தி அந்த ஆண்டவருடைய கால்களிலே விழுகின்றதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே என்பார்களே, இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை பார்ப்போம். ஆண்டவரிடம் நாங்கள் மண்டியிட வேண்டும், எங்களை தாழ்த்த வேண்டும். எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ நாங்கள் தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் எங்களிடம் வருகிறது என்பதைத்தான் இன்று நற்செய்தி சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த கிரேக்க பெண்ணிடம் இருந்த விசுவாசத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இந்த வேளையிலே நம்முடைய நாட்டுக்காக நாங்கள் செபிப்போம். இந்த நாட்டிலிருந்து இந்த போதை வஸ்து என்கின்ற அரக்கன்
ஒழிய வேண்டும் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையிலே அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகள் பலனளிக்க வேண்டும். இந்த நாடு போதை வஸ்தற்ற நாடாக மாற வேண்டும் என்று நாங்கள் செபிப்போம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காத்து கொள்ளக்கூடிய வகையிலே நல்ல சூழ்நிலைகளை இறைவன் உருவாக்கித் தர வேண்டும் என்று மன்றாடிக்கொள்ளுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கிரேக்க பெண்ணிடம் இருந்த ஆழமான விசுவாசம் எங்களை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறோம், நாங்கள் கடவுள் அல்ல என்கின்ற உணர்வை அந்த கிரேக்க பெண் பெற்றிருந்தால் அந்த உயரிய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஞானத்தை கேட்ட சாலமோன் வேறு வேட்டு நாட்டு பெண்களை மறந்ததன் காரணமாக, அந்த நாட்டு தெய்வங்களை வழிபட்டதன் காரணமாக பெரும் தவறு செய்து தன்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியை முதல் வாசகம் சொல்லுகிறது. நாங்களும் பணம், கல்வி, பகட்டு என்கின்ற தெய்வங்களை நாங்கள் வழிபடாமல் ஆண்டவரை மாத்திரமே வழிபடுகின்ற, அவருக்காக எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கின்ற உயரிய மனப்பக்குவத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையிலே மௌனமாக ஆண்டவரிடம் கரங்களை கூப்பி மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நீர் தந்திருக்கின்ற புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய இறை வார்த்தையூடாக எங்களை இன்று போஷித்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீரே எங்களுடைய வாழ்வின் எல்லாம் தொடக்கமும் முடிவும், அல்வாவும் ஒமேகாவும். உண்மையிலே தான் நாங்கள் இருக்கிறோம், வாழுகிறோம், இயங்குகிறோம் என்கின்ற ஆழமான விசுவாச உணர்வில் எங்களுடைய வாழ்வை கொண்டு நடத்த நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா வலக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இந்த பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியல் அமைவோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகலத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய அவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகியனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூய்களோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணைப்பு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்செவிடம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஒரேவா ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நெற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.